Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிராகன் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ரசமலாய் பண்ண போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு திக்கான 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். மலாய் பண்றதுக்கு திக்கான பால் தான் யூஸ் பண்ணனும். இப்போ பாலை நல்லா காய்ச்சி முறிய வைக்க போறோம். அது கூடவே இன்னொரு 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்து தனியாக காய்ச்சி ஆற வைக்க போகிறோம். இந்த டிராகன் ஃப்ரூட் ரசமலாய் பண்ணுறதுக்கு மொத்தமே நான் 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது வந்து 20 பீஸ் வர மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த 1 லிட்டர் பாலை வந்து இப்போ திரிய வைக்க போகிறோம். அதுக்கு 4 டீஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றி முறிய வைக்க போகிறோம். பால் பொங்கி வந்ததும் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் வினிகரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வினிகரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா பால் திரிஞ்சிடும். வினிகர் ஊற்றுனவுடனே பால் நல்லா திரிஞ்சிடும். மலாய் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துடும். தண்ணி வந்து பச்சை கலரில் வந்தவுடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வினிகர் ஊற்றுனதுனால இது வந்து புளிப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் அது மேலே ஒரு டம்ளர் தண்ணியை சாதா தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது கட்டி விடுங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். 1/2 லிட்டர் பால் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 200 கிராம் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் கரைஞ்சதும் இந்த பாலை தனியாக ஆற வச்சுருங்க. நான் பெரிய சைஸு டிராகன் ஃப்ரூட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பிங்க் கலர். உங்களுக்கு பிங்க் கலர் கிடைக்கலனா ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரூட்டோட தோலை எடுத்துகிட்டு பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டிராகன் ரசமலாயில் குங்குமப்பூவும் ஆட் பண்ணக்கூடாது, ஏலக்காவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த டிராகன் ஃப்ரூட்டோட எசன்ஸ் மட்டும்தான் அதில் இறங்கணும். இதோட ஃப்ளேவர் மட்டும் நம்மளுக்கு தனியாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணியை ஊற்றி 200 கிராம் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. இதில் மலாயை போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்காக இதை ரெடி பண்ணி வைங்க. முறிய வச்ச பாலை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைங்க. உள்ளங்கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக வந்துடும். அப்போ தான் நீங்கள் உருண்டை பிடிச்சி அதில் போட்டு வேக வைக்கும் போது கிராக் விடாமல் இருக்கும்.
1 லிட்டர் பாலுக்கு 20 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது வந்து டபுள் சைஸ் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முறிய வச்ச பால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் போட்டது எல்லாமே டபுள் சைஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த 1/2 லிட்டர் பால் நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ராகன் ஃப்ரூட் பியூரியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மலாயை ட்ராகன் ஃப்ரூட் ரபடி கூட சேர்த்துருங்க. இது கூட கார்னிஷுக்காக பாதாமை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.